இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதோ வேதம் இப்படி சொல்லுகிறது. இதோ தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய ராஜ்யம், அது வெறும் புசிக்கிறதும் குடித்து களியாட்டமும் அல்ல. அது ஒரு ஜாலியான, ஒரு உலக பிரகாரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. அது நீதியுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நீதியுள்ளதும் சமாதானம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உனக்கு நீதியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற தேவன். அது ஆவியானவர், தேவ ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அது காணல் நீர் போன்று உலக மாயை அல்ல, உலக சந்தோஷம் அல்ல, உடனே அது மாறிவிடுகிற உலக சந்தோஷம் அல்ல. அவர் நித்திய சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார். தேவ ஆவியினாலே நித்திய சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் அவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாய் களியாட்டமாய் விருந்துகளோடு கூட தடபுடலாய் இருக்கிறார்களே, நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம், உண்மையாய் நேசிக்கிறோம், எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை காட்டிலும் துக்கம் இருக்கிறதே என்று யோசிக்கலாம். கலங்காதே மகனே, மகளே. அவர் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது நித்திய சந்தோஷம். அது நீதியாய் செய்கிற சமாதானத்திற்கு ஏதுவான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.